குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள கேர் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கா, நம்மளை சுத்தமாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. ஆல்ரெடி 6 அடி கூந்தல் தான் இருக்குது, அதையும் ஒரு எண்ணெய் கூட வைக்கிறது கிடையாதுன்னா. இப்போ தான் சரி இன்றைக்கி பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. சரி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் தலையை கொஞ்சம் கொண்டையாவது போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா 10th அப்புறம் 11th 12th இன்ஜினியரிங் பிஇ வந்து 4 வருஷம், எம்இ 2 வருஷம் எல்லாமே ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ அதனாலே தண்ணி மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் அதிகமாக கண்ணு முழிச்சு வேற படிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே பாதி முடி போயிடுச்சு. நான் வேறு ரொம்ப தூங்காமல் கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பேன், அதுலேயே நம்மளுக்கு பாதி முடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் முடியும் வெள்ளை ஆயிடுச்சு. ஸோ ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நாளைக்கு நீடித்து வச்சுக்கலாம். அதை கூட பண்ணாமல் இருக்கேன். இனிமேல் கொஞ்சம் பண்ணுனா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீரை வாங்கினேன். சரி நாளைக்கு கொஞ்சம் கீரை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் காலையில் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்பாவுக்கு வந்து க்ளீன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது மாதிரி இந்த கீரை இது மாதிரி பொரியல்லாம் செய்யும்பொழுது தேங்காய் நிறையா போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டைமில் தேங்காவை கட் பண்ணி துருவி அது பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் தேங்காவும் ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காயெலாம் இருந்தது. ஸோ அதனால் 2 தேங்காவை எடுத்து அதையும் துருவி கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் துருவி வச்சிட்ருந்தேன். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பும் கேரட் தான் செஞ்சுருந்தேன். கேரட் பொரியல் காலையில் காலி ஆயிடுச்சு. சரி மதியானம் எனக்கு வந்து சிப்ஸு கொஞ்சம் வாழைக்காய் சிப்ஸ் இருந்தது, அதை வச்சு தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது கிடையாது. சரி இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் மட்டும் அதை வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொண்ணு ஸ்கூல் கூப்பிட போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.